வணக்கம். என்னோடு வயதில் மூத்த ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், வயதில் மூத்தவர் என்னோடு பேசியிருந்தார். என்னுடைய அப்பா வயது இருக்கும், அப்பா என்றே கூறுகின்றார். அதன் பின்பு நான் அவரை பற்றி தெரிந்து கொண்டது, கடந்த காலங்களில் தான் கற்றிருந்த கலையை புரட்சிக்காக பயன்படுத்தியவர். காலத்தின் மாற்றம், இன்று கருத்துக்களுக்கு கட்டுப்பாடு இருக்கின்ற காரணத்தால் எழுத்துக்களை தெரிந்தவனுக்கு எல்லாமே தலைப்பு தானே என்று இறங்கி வந்து நகைச்சுவை கலந்து சாதாரண ஒரு கவிதை எழுதியிருந்தார். எனக்கு அனுப்பியிருந்தார். படித்து பார்த்தேன். நன்றாக இருந்தது, ரசிக்கக்கூடியதா இருந்தது. அதனால் அவருடைய அனுமதியோடு அதை நான் காணொளியாக்குகிறேன். கேட்டு பாருங்க, நன்றாக இருக்கும். தலைப்பு என்ன தெரியுமா? குரங்குகளே குரங்குகளே, கொஞ்சம் நீங்கள் இறங்கத்தான் மாட்டீரோ. அரங்கேறி எமையாளும் அரசின் தலைமைக்கு குரங்கினம் செய்கின்ற கொடுமை தாங்காது கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கவியொன்று வரைகின்றேன், வரம் தந்து எம்மவரை வாழ வைக்க மாட்டீரோ. மனிதாபிமானமற்ற மந்திகள் போல் மாறி பலர் அநியாயம் புரிகின்றார். அதை தடுக்க முடியவில்லை. அதற்குள் தனியாக குரங்குக்கு தடை சட்டம் போடுவதோ என்று இனியேனும் கேட்காமல் என் கவிக்கு செவி சாய்ப்பீர். இடம்பெயர்ந்த நாங்கள் இருந்ததெல்லாம் இழந்து சடங்களைப் போல் உலவி சஞ்சலப்பட்டதெல்லாம் தடம் புரண்டு போகும் அளவிற்கு தாங்குணாத அழிவை தரும் நாட்டில் இடம் பிடிச்ச குரங்குகளை எப்படித்தான் அகற்றுவதோ. மீளக் குடியமர்த்தி வாழ வழி காட்டி நின்றீர். வாழை மரவள்ளி என்று வகை வகையா பயிர்கள் நட்டம். நாளுக்கு நாள் குரங்கு வந்து நட்டதெல்லாம் நாசமாக்க ஆளும் தரப்புக்கு அது ஏன் தெரியவில்லை? ஆக்கி வச்ச சோறு கறி அப்படியே தூக்கிச் சென்று மூக்கு முட்டை விழுங்கி போட்டு முறைக்குதையா என்னை பார்த்து. ஆச்சியப்பன் கூட ஒரு நாளும் அப்படி என்ன பார்த்ததில்லை. போச்சிதையா வாழ்க்கை, புலம்பி திரிகிறன் நான். தேங்காவில தென்னையில ஏறி நிக்கி, மாங்காவில மலை மேல ஏறி நிக்கி. வாங்கவும் முடியவில்லை வறியவர்கள் கவலையில, தூங்கவும் முடியவில்லை இந்த தொங்குமாண்ட தொல்லையால. திட்ட வீடு கட்டச் சொல்லி சில லட்சம் தந்தவங்கான், வட்டிக்கும் காசெடுத்து கட்டி முடிச்சு போட்டன். பட்டக்கடன் அடைக்க பதறி திரியையில குட்டியோட குரங்கு வந்து கூரையோட்ட உடைக்குதுகள். வட்டமேச கூடி வாழ்வாதாரம் பெருக்க திட்டங்கள் பலவாறு தினம் தினம் போடுறாங்க. நட்ட பயிரையெல்லாம் நாசமாக்கும் குரங்குகளை எட்டி பார்க்க கூட சட்டத்துல இடம் இல்லையாம். ஐயா, கட்டு துவக்கு செய்து கண்டபடி குரங்குகளை சுட்டு தள்ள மனம் துடியா துடிக்குது எனக்கு. ஆனாலும் கொட்டியாண்டு நீங்கள் கொண்டு போய் பூஷாவில கட்டி வச்சு உரிப்பது போல் கனவு வந்து தொலையுதையா. இலங்கை மண்ணை என்று எரித்திட்ட வானரம்தான் எங்கட பயிர்வளத்தை இல்லாமல் ஒழிக்குதுகள். கலங்கி நிற்கும் எங்களை காப்பாற்றவில்லை என்றால் குரங்குகளே குரங்குகளே, கொஞ்சம் நீங்கள் இறங்கத்தான் மாட்டீரோ. நன்றி.